அந்த அம்மா அன்னைக்கு நினைச்சிருந்த விஜயலட்சுமின்றவங்க அன்னைக்கு நினைச்சு அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை தூக்கி உள்ள வச்சு அவருக்கு சரியான தண்டனைகள் வாங்கி கொடுத்திருக்க முடியும். அவங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை எவ்வளவு பூதாகரமாகி எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கப்பட்டு இருக்குது, அதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அந்த அம்மா அப்பைக்கப்போ மீடியாவில் நான் காரி துப்புறேன், அவன் ஒரு பாடு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசலாம். நம்ம அது ஒரு கண்டென்டா தான் எதிர்பார்த்த முழுசா அதனுடைய அர்த்தங்கள் என்ன, இது நியாயமா இல்ல, என்ன சொல்ல வர்றாங்க இந்த விஷயத்துல, சீமான் என்ன தவறு செஞ்சாரு, அவங்களுக்கு கல்யாணமே பண்ணியிருந்தா கூட சரியான முறையில் அவங்க போயிருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றத்தை நாடி சரியான முறையில் வாதாடி இருக்க வேண்டும். இந்த 15 வருஷத்துக்குள்ளரையே இப்ப சமீபத்தில் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி கூட வலசரவாக்கத்துல அவங்க கேஸ் கொடுத்து அவங்க என்ன பேசி முடிச்சாங்கன்னு தெரியல, வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இப்போ இவங்க வாபஸ் வாங்கி பாலியல் பலாத்காரம் வழக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. 18 வயசுக்கு மேல உள்ள பிள்ளையா அவங்க பாலியல் பலாத்காரம் பண்ணலன்னு எனக்கு தெரியல. அண்ணன் சீமான் அவர்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுல, அப்போ அவங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு கற்கலப்பு எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்க போய் அந்த கல்யாணத்தை நிறுத்திருந்தீங்கன்னா நாங்க விஜயலட்சுமி அக்காவுக்கு சப்போர்ட்டா இருப்போம். அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வாபஸ் வாங்காம நீங்க ஸ்ட்ராங்கா கோர்ட்ல போய் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவரை என்னமோ பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க, அதுவும் நியாயமா இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப கடைசி நேரத்துல எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்க எத்தனை தடவை கேஸ் வாபஸ் வாங்கிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இதனுடைய மோட்டிவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இது என்ன மோட்டிவ்? நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, இதனுடைய நியாயத்தை தான் பேசுறேன். எதனுடைய நியாயத்தை? இவர் மேல இத்தனை வருஷங்களா இந்த விஜயலட்சுமி அக்கா கேஸ் கொடுத்திருக்காங்க. இது இவ்வளவு நாளா இவர் மேல இவ்வளவு தீவிரமா ஆக்ஷன் எடுத்தது கிடையாது. இப்ப எடுப்பதற்கு என்ன காரணம்? இதனால இப்ப உச்ச நீதிமன்றம் கண்டிப்பா அந்த கேஸ் போகத்தான் போகுது, உடையத்தான் போகுது. இவனுக்கு விஜயலட்சுமியும் சீமானும் வாழ்ந்ததுக்கு ப்ரூஃப் காமிங்க, அது காமிங்க. அவங்க இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க ஏன் இத்தனை தடவை கேஸ் வாபஸ் வாங்கினீங்க? அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு எல்லா பேருக்கும் இது விசாரணை வரத்தான் போகுது. உச்ச நீதிமன்றம் போகும் பட்சத்தில் கண்டிப்பாக வரும். அப்ப வரும்போது அவங்க என்ன திருப்பி சொல்றாங்கன்னா, அப்ப சீமானுக்கு ஆதரவா சொல்றாங்களா, விஜயலட்சுமிக்கு ஆதரவா சொல்றாங்களா, அன்னைக்கு நம்ம பார்க்கத்தான் போறோம். ஆனால் இப்ப நடப்பதெல்லாம் பார்த்தா ஒரு சீமானுக்கு இந்த நிலைமைன்னா அப்போ ஒரு சாமானியனுக்கு என்ன ஒரு பாதுகாப்பான நிலைமை இங்க இருக்கிறதுன்னு சரியா சொல்ல தெரியல. மக்களாகிய உங்களிடத்துல நான் கேட்கிறேன் ஒரு விஷயம். இப்போ